1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக வரலாற்றில் கிழித்து எறியப்பட வேண்டிய கருப்பு பக்கங்கள். உலகில் எந்த ஒரு மூலையிலும் நடக்காத ஒரு பெரும் கொடுமையாக தமிழக மண்ணில் ஆதிக்குடிகள் பூர்வக்குடிகள் இந்த மண்ணை திருத்தி நாடாக்கிய இந்த நாட்டை ஆண்ட தனிப்பெரும்பான்மை இனம் தன்னுடைய உரிமைக்காக, இடஒதுக்கீட்டிற்காக, கல்வி வேலைவாய்ப்பில் அடிப்படை தேவைக்காக வீதியில் வந்து சமூக நீதியை காக்க சமர் செய்ய வேண்டிய இடத்தில் தள்ளப்பட்டது. இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் மருத்துவம் படித்து விட்டோம், ஆனாலும் இந்த மக்கள் அடித்தட்டு நிலையில் இருக்கிறார்களே, தான் யார் என்பதை கூட அறியாத வண்ணம் அடிமை சங்கிலியால் கட்டப்பட்டு கட்டுண்டப்பட்டு தன்னுடைய எதிர்காலத்தை தொலைக்கும் வண்ணம் இருக்கிறார்களே, இந்த மக்கள் ஆயுதம் ஏந்தி போராடவும் தயாராகி இருக்கிறார்கள் இனத்தின் உரிமைக்காக. ஆனால் இவர்கள் கல்வி வேலைவாய்ப்பில் உரிமை பெறாத வரை அவர்கள் வெல்ல முடியாது என்பதை உணர்த்தி அவர்களை ஜனநாயக பாதைக்கு கொண்டு வந்து சமூக நீதிக்காக ஜனநாயக பாதையில் சமர் செய்ய வைத்தார். ஆனால் அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள் காக்கை குருவிகளை சுடுவது போல சுட்டு தள்ளினார். 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வன்னிய பெருங்குடியின மக்களின் இடஒதுக்கீட்டு உரிமைக்காக 21 பேர் இன்னுயிர் நீத்தனர். அந்த 21 பேரின் இரத்தத்தின் மையாக்கித்தான் 108 சமுதாயங்களுக்கான இடஒதுக்கீடு பின்னாளில் சாத்தியமாக்கப்பட்டது. அதற்கு 21 பேரை இழந்த மாதம் செப்டம்பர் மாதம். அதிலிருந்து சரியாக 2 வாரங்களுக்கு முன்பாக செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த மண்ணில் தோன்றிய மாவீரன், தமிழக தேசிய தாகத்தை வங்கக்கடல் தாண்டியும் விரித்த பெருமகனார், பொன்பரப்பி தந்த மதகலர் மாணிக்கத்தில் பிறந்த மாசற்ற மாணிக்கம் மாவீரர் தோழர் தமிழரசன் அவர்கள் எந்த மக்களுக்காக பாடுபட்டாரோ, எந்த மக்களின் உரிமைக்காக வாழேந்தினாரோ, தான் பொறியியல் படித்த பின்பாகவும் கூட போர்க்களம் எதற்காக கண்டாரோ அதே மக்களின் கிடையே அதே மக்களின் கைகளால் கல்லடிபட்டு மாண்ட தினம் செப்டம்பர் 1, 1987 ஆண்டு. மருத்துவர் ஐயா அவர்கள் எப்படி தான் மட்டும் மருத்துவர் ஆனால் போதும் என்று எண்ணாமல், நாம் மருத்துவராகிவிட்டோம், ஆனாலும் இந்த மக்கள் அடித்தட்டு நிலையில் இருக்கிறார்களே என்று ஏங்கி தவித்து மிதிவண்டிகளை மிதித்து பேருந்தாக பயணப்பட்டு இந்த பெருத்த சமுதாயத்தை, தமிழகம் எங்கும் பறந்து விரிந்த சமுதாயத்தை, எந்த தொழில்நுட்ப வசதியும் இல்லாத சூழ்நிலையிலும் மேடை பேச்சுக்கும் திரையுலக பிம்பத்திற்கும் வீழ்ந்து கிடந்த இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பினாரோ, தட்டி எழுப்பி எப்படி இவர்களை ஜனநாயக பாதைக்கு இட்டு வந்து கல்வி வேலைவாய்ப்பில் உரிமை பெற வைத்தாரோ, எப்படி கேள்வி கேட்க வேண்டும், நீங்கள் ஆடு மாடுகள் அல்ல, உங்களுக்கும் இங்கே உரிமை இருக்கிறது என்பதை உணர்த்தினாரோ, அதே போன்று தோழர் தமிழரசன் அவர்கள் அப்போதே பொறியாளர் பட்டமிட்டிருந்த போதும், செல்வ செழிப்போடு வாழ்ந்திருந்த போதும், தமிழர் சொந்த நாட்டிலேயே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், தான் ஆள வேண்டிய மண்ணை மற்றவர்களிடம் தூக்கி கொடுத்து விட்டு அவர்களுக்கு பல்லக்கு சுமக்கிறார்கள் என்று ஏங்கி தவித்து முந்திரை காட்டில் போர் முனை அமைத்து இந்திய பேரரசை ஆண்ட அன்றைய வல்லாதிக்கவாதிகளையும் நடுநிறங்க வைத்திருந்தார். ஈழத்தில் தமிழீழ தாகம் பிறப்பதற்கு முதற் காரணம் ஐயா தோழர் தமிழரசன் அவர்கள். எத்தனையோ சமூக விரோத செயல்களை தோழர் தமிழரசன் செய்திருக்கிறார் என்று பலராலும் குற்றச்சாட்டப்படுவது உண்டு. ஆனால் தோழர் தமிழரசன் அவர்கள் ரயிலுக்கே குண்டு வைத்திருந்த போதும் கூட, ரயில் பாதையில் குண்டு வைத்திருந்த போதும் கூட முன்னெச்சரிக்கையாக நாங்கள் இயந்திரங்களைத்தான் சேதப்படுத்த எண்ணினோம், தயவு செய்து அந்த மக்களை காபந்து பண்ணி கொள்ளுங்கள், நாங்கள் அந்த இடத்திலேயே குண்டு வைத்திருக்கிறோம் என்று தோழர் தமிழரசன் அவருடைய சகாக்கள் எச்சரித்ததாக சொல்வதும் உண்டு.
காவிரிக்காக, முதலாளித்துவத்திற்கு எதிராக, சம உரிமைக்காக, சமத்துவத்திற்காக பாடுபட்ட பெருமகனார் தோழர் தமிழரசு.